தாவேக்கானுடைய எந்த கொள்கை வந்து உங்களுக்கு புதுசா இருக்கிறதா நினைக்கிறீங்க? கட்சி தொடங்கி அன்றைக்கே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்போதே விஜய் என்னை ஆக்கிரமித்தார். இது ஒரு பண்பாட்டு அடையாளத்தை மீட்டெடுக்கிற முயற்சியினுடைய தொடக்கம் என்று நான் கருதுகிறேன். அவர் ஒரு இடத்துக்கு வர்றனாலே பூமி அதிருது. கோட்டை கொலுவில் இருக்கிறவர்களினுடைய குற்றம் அசைகிறது. விஜய் வந்து முதல்வர் ஸ்டாலினை வந்து அங்கிள் அப்படின்னு சொல்றது இது தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய பரபரப்பாச்சு, உங்களுக்கு தெரியும். அப்பான்னா ஒத்துக்கிடுவேன், மாமான்னா ஒத்துக்கிட மாட்டியா? எம்ஜிஆருக்கு இருக்கிற மாசு விஜய்க்கு இருக்கு. அண்ணா நாடாளுமன்றத்துக்கு போறாருங்க. முதல்ல நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்துல இங்க சீமான் பரி சில்லுண்டி பயிர்கள் எல்லாம் திராவிடத்தை இழித்தும் பழித்தும் பேசிட்டு இருக்கான். தாவேக்கா தலைவர் வந்து பனையூரை விட்டு வெளியே வர மாட்டாரு, அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வந்து அவர் மேல வைக்கப்படுது. ஆனா இயக்கம் உயிர் துடிப்போடு இயங்கி கொண்டிருக்கிறது. அவங்க அலுவலகத்துல போய் பார்த்தா நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். 400 பேர் மடிக்கணினி வச்சு இயங்கிட்டே இருக்கான். அண்ணா அறிவாலயத்துக்கு போனா கிளவி செத்த வீடு மாதிரி கிடக்கு. வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரை செயலாளர் திரு ஞாஞ்சில் சம்பத் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார். வாங்க அவர் கூட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். முன்பு வந்து மதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருக்கீங்க, இப்போ வந்து தாவேக்காவினுடைய பிரச்சார செயலாளராக இருக்கீங்க. இந்த ரெண்டுத்துக்கும் ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா உணர்றீங்களா? அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பொழுது நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியனுக்கு கொடுத்த பொறுப்பு இதுதான், பிரச்சார செயலாளர். அந்த பொறுப்பை தலைவர் விஜய் தாவேக்காவில் எனக்கு தந்திருக்கிறார். கொள்கை பொறுப்பு செயலாளர்னு எப்போ வந்துச்சுன்னா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதாவுக்கு கொள்கை பொறுப்பு செயலாளர்னு கொடுத்தாரு. ஓகே. அதுக்கு பிறகு இந்த பிரச்சார செயலாளருங்கிறது மறைந்து கொள்கை பொறுப்பு செயலாளர் கோல் வச்சு நின்றது. இன்னைக்கு அண்ணா நாவலருக்கு கொடுத்ததை எளியவன் நாஞ்சில் சம்பத்திற்கு தாவேக்கா தலைவர் தகுதிக்குரிய தம்பி விஜய் எனக்கு தந்திருக்கிறார். அதில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இது ஒரு வரலாற்று பொருத்தமாக கூட நான் பார்க்கிறேன். ஏன்னா என்ன பல இடங்களில் நாவலர்னு கூப்பிடுவாங்க. நாவலர் பேசுறது மாதிரி பேசுறீங்கன்னு பழைய ஆட்கள் எனக்கு சொல்லுவாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில இலக்கியம் கலந்து பேசுகிற நடை நாவலருடைய நடை. வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், இசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும்னு பாவேந்தர் பாட்டை சொல்லித்தான் அவர் பேச தொடங்குவார். பாவேந்தரையும் பெரியாரையும் ஒரு இடத்திலாவது சுட்டாமல் அவர் பேசாம இருந்ததில்லை. அதே பாணியை நான் பின்பற்றி இன்னைக்கும் வர்றேன். நான் அதிமுகவில் கொள்கை பிறப்பு துணை செயலாளராக இருந்த பொழுதும் அதிமுக தொண்டர்களுக்கும் அதுல சம்பந்தமே கிடையாது. அங்கேயும் பெரியாரையும் பாவேந்தரையும் நான் பேசினேன். அந்த மேடை அது ஒரு வித்தியாசமான மேடை, அதிமுக மேடை. 7 மணிக்கு கூட்டமாங்க. 7 மணிக்கு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு 20 பேர் வருவாங்க. ஜட்டி கிட்டியெல்லாம் போட்டுட்டு எம்ஜிஆர் மாதிரிலாம் போடுற ஒரு ஆட்டம் போடுவாங்க. திடீர்னு நிர்வாகிகள் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் கூட்டத்தை முடிச்சிருவாங்க, கலைஞரை திட்டிட்டு. நான் அந்த மேடைக்கு டியூனையும் மாற்றினேன் நான் அதிமுக மேடையில். அதனால இப்போ எனக்கு ஒரு பெரிய வேலை தான் அது. இந்த வேலையை இன்னும் பார்க்கணும். இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் இன்னும் பல விஷயங்கள்ல வந்து தங்களுடைய கொள்கை வந்து இன்னும் என்னன்னு வந்து அவங்க வந்து ஒரு விரிவாக சொல்லலை. இப்படி இருக்கிற சூழல்ல உங்களுடைய பிரச்சார பயணங்கள் எப்படி வந்து கொள்கைகளை வந்து கொண்டு போவீங்க? அதுக்கான செயல் திட்டங்கள் என்ன சொல்ல? அவரு என்னுடைய அரசியல் எதிரி திமுகன்ட்டாரு, கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டாரு. இவ யுத்தம் நடைபெற இடம் தமிழ்நாடு. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து இல்லை என்றால் விமர்சித்து பேச வேண்டியது வரும். அதையும் தாண்டி நாஞ்சில் சம்பத்துங்கிற நான் பொதுவாக தேர்தல் பிரச்சாரத்தில் நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை. வாக்காளர்களுக்கு மத்தியில் அப்பீல், வேண்டுகோள் வைத்து தான் நான் பேசுவது வழக்கம். அந்த பண்பு எப்படி சார் வந்தது? பன்றிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள், பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதேயுங்கள், ஆழ்விற்று பொன் வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள், நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள், செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள்,
வழி இருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள், கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள், கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். கழகத்தின் வேட்பாளர் தாவேகா தலைவர் விஜய் இருக்க மற்றவர்களுக்கு வாக்களித்து ஏமாந்து விடாதீர்கள். இது அப்பீல், இல்லைன்னா ரிக்வஸ்ட். இப்படிதான் என் பேச்சு அமையும். அதனால எந்த அரசியல் கட்சி தலைவரையும் காயப்படுத்துது தேர்தல் களத்துல நான் அந்த வேலையை வச்சுக்கிறது இல்லை. பிரச்சனைகளை பேசுவேன். எது பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதை பேச வேண்டும், இந்த அரசாங்கத்தினுடைய குறை என்ன, இந்த அரசாங்கம் எதுல தோற்று போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசி ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கனிவான வார்த்தையின் மூலயமா தான் நான் வந்து பேசுவேன், ரொம்ப தடாலடியாக விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து முதல்வர் ஸ்டாலினை வந்து அங்கிள் அப்படின்னு சொல்கிறது இது தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய பரபரப்பாச்சு, உங்களுக்கு தெரியும். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை பதற்றம் அடைஞ்சது திமுக தான். அப்பாங்கிறத அங்கீகரிப்பார், அங்கிளுங்கிறத அங்கீகரிக்க மாட்டாரா? தவேகா தலைவர் விஜய் சினிமா மொழியில் பேசினார் தம்பி. அவர் அப்படி பேசுறது தான் அவருடைய தம்பிமார்கள் ஏற்றுக்கிடுவாங்க. அது சரியா ரீச் ஆச்சு. இவங்களுக்கு பதட்டம் வந்துடுச்சு. அப்பான்னா ஒத்துக்கிடுவேன், மாமான்னா ஒத்துக்கிட மாட்டியா? இதில் என்ன நியாயம் இது? நான் அப்பவே சொன்னேன், நான் திமுக அப்ப ஆதரிச்சு பேசிட்டு இருந்த காலம், நான் அப்பவே சொன்னேன் அங்கிள்ங்கிறது சினிமா மொழியில தான் விஜய் பேசினாரு, இது தவறாக நான் கருத முடியாதுன்னு சொன்னேன். இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நீண்ட ஒரு பெரிய அரசியல் தலைவர்னு வந்து தங்களுடைய தலைவர்களை அழைக்கிற தொண்டர்கள் இருந்து கட்சியிலிருந்து வந்தவங்க நீங்கள். இன்னைக்கு விஜய் கட்சியில் வந்து ப்ரோன்னு சொல்லி கூப்பிட்ற தொண்டர்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இப்போ அப்படியான இளைஞர்கள் மத்தியில் உங்களுடைய பயணம் எப்படியானதாக இருக்கும்? ஜென்சிங்கிறாங்கல்ல, அவங்களையும் தொட்டு நிற்கிற ஒரு சொற்பொழிவாளர் நான் தான். ஏன்னா அவங்க என்ன ரசிக்கிறாங்க அந்த தம்பிகளும். அது மக்கள் மன்றத்தில் விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா அப்படின்னு தலைப்பு. அதில் அசோகவர்ஷினி தந்தி அவங்க தலைப்பு இதுதான், நீங்கள் விஜய் எதிர்த்து பேசணும்னு சொன்னாங்க. வானத்தையே எனக்கு வாங்கி தந்தாலும் விஜயை எதிர்த்து நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். அசோகவர்ஷன் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு இந்த ஸ்டாண்டும் இல்லை, விஜயை எதிர்த்து பேச மாட்டேன். அப்போ நீங்கள் விஜய் ஆதரித்து பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆதரித்து பேசுவதற்கு அம்சங்கள் இருக்கின்றன. அப்போ ஆதரித்து பேசுறதுல உங்களை சேர்த்துறவா? சேர்த்துரு, வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அங்கே போனால் இந்த தம்பிகள் ஜென்சி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன், கூட்டத்தை கூட்டுவதற்கே நாங்கள் படாத பாடுபடுறோம். ஒரு 300 பேரை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கூட்டுவதற்கு நான் படும் பாடு நவிலும் பஞ்சுதான் படுமோ, சொல்லத்தான் படுமோ, எண்ணத்தான் படுமோ, கேட்கத்தான் படுமோ என்று நாய்விடாத பாடுபடுகிறோம். ஆனால் தம்பி விஜய்க்கு தானாக வருகிறது, தாவி வருகிற காவிரி வெள்ளத்தை போல எங்களுக்கு வரமாட்டேங்குது. அப்போதே நான் விஜயை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். கூட்டம் என்று சொல்லி திட்டமிட்டு அழைத்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறார்கள். 6 மணிக்கு வந்து உட்கார்ந்துடுறாங்க, 8 மணிக்கு கூட்டம் முடிஞ்சிருது. உட்கார்ந்தவர்கள் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஒலிபெருக்கி அமைப்பாளர் சொல்றார், கூட்டம் தான் முடிஞ்சு போச்சு, எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்கன்னு. அந்த கூட்டத்தில் இருந்து அவங்க சொன்னாங்க, அடுத்த கூட்டத்துக்கும் எங்களை தான் புக் பண்ணியிருக்காங்கன்னு. இதை சொன்ன பாருங்க, அரங்கமே சிரிப்பில் ஆழ்ந்து விட்டது. அதனால கரண்டா என்ன சொன்னா நிற்குமோ அதை நான் சொல்லிடுவேன். அது மாதிரி வாழ்க்கையிலிருந்து அந்நியப்படாமல் செய்திகளை சொன்னா இன்றைக்கு இருக்கிற தலைமுறையையும் ஈர்க்க முடியும், இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினுடைய இதயங்களையும் நான் கவர முடியும். தவேகாவுடைய தலைவர் வந்து ஆங்கிலத்திலையும் இளைஞர்களை வந்து நண்பாஸ் நண்பீஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சி பேசக்கூடியவர்.
நீங்கள் வந்து செந்தமிழிலும் அடுக்குமொழியிலும் பேசக்கூடியவர். அந்த இடைவெளி எப்படி நீங்கள் இட்டு நிரப்ப இல்லை, எனக்கு அது வராது. நான் நண்பா நண்பி இப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஒரு ஒரு ஒன்றில் உறுதியாக இருக்கேன். என்னென்னா 1986 நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய தமிழ் நடைய நான் என்னைக்கும் அதனுடைய மெருகு குறையாம தான் நான் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். என்ன மாதிரி தமிழை அழகாக பயன்படுத்துகிறவர்கள் யாரும் இல்லைங்கிற இடத்துல நான் இருக்கேன். அந்த தமிழை தாவேக்காவுக்கும் அர்ப்பணிக்க போகிறேன். அவங்கள இருத்துட்டு வந்தோம். அது மாதிரி நீங்கள் வந்து திமுக, அதிமுக, மதிமுக பிற கட்சிகளினுடைய அரசியல் கொள்கை அப்படி என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சவங்க. இப்போ தாவேக்காவும் ஒரு புதிய கொள்கையோடு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் எல்லா கட்சியினுடைய அந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சவர்ன்ற அடிப்படையில் தாவேக்கானுடைய எந்த கொள்கை வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கிறதா நினைக்கிறீங்க? கட்சி தொடங்கி இன்றைக்கே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னார். அப்போதே விஜய் என்னை ஆக்கிரமித்தார்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு அடுத்து கொடி வடிவம் பெறுகிற பொழுது வாகை பூக்கள் அதில் வச்சார். இது ஒரு பண்பாட்டு அடையாளத்தை மீட்டெடுக்கிற முயற்சியினுடைய தொடக்கம் என்று நான் கருதினேன். உட்கார் எதிர்உண்டல் காஞ்சி எயில்காத்தல் நொச்சி அதிரப்பொருவது தும்பைன்னு சொல்லி பழைய பாட்டு ஒன்று இருக்கிறது. மன்னர்கள் போருக்கு போகிற பொழுது வாகை பூக்களை சூடிக்கொண்டு போனார்கள். வாகைப்புன்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு வயசானவங்களுக்கே தெரியாது. ஏன்னா நிறைய மறைந்து போச்சு. இந்த வாகைப்பூவை தம்பி எடுத்துட்டு வர்றாரு. 2 பக்கமும் போர் யானை. சேர நாட்டினுடைய அடையாளம் அது. வைக்க மகாதேவர் கோவில்ல உற்சவம் நடைபெறுகிற பொழுது கொடிக்கம்பத்தை நாட்டுவதற்கு யானை தும்பிக்கே சுமந்துட்டு வரும். அந்த கொடிக்கம்பத்தை 108 யானைகள் அணிவகுத்து வரும். முகப்படாம் போட்டு அந்த 108 யானைகள் பட்டாள நடை நடந்து வருகிறத பார்த்தா அதை பார்ப்பதற்கு 4000 கண் வேணும். அந்த யானையை அவர் வச்சார். இதுவும் பண்பாட்டு அடையாளத்தை மீட்கின்ற ஒரு முயற்சி தான் போல் தெரிகிறதே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். அப்போதே அவரை குறித்த ஒரு பெருமிதம் எனக்கு வந்துச்சு. அந்த கட்சியில் சேரணுன்னெல்லாம் நான் கனவுல கூட நினைக்கல. நீங்க சொன்ன மாதிரி அந்த தலைமுறைக்கும் எனக்கு இருக்கிற ஒரு இடைவெளியை அவங்க எப்படி ஏற்றுக்கிடுவாங்க, அது ஒன்று. 2வது, பெரியாரனா கொள்கையை பேசி இது வரைக்கும் வளர்ந்துட்டோம், அதுக்கு இனி அங்கே வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு யோசிச்சது ஒன்று. என்ன அவங்க அங்கீகரிப்பாங்களா? நான் ஏன்னா 6 வருஷமா எந்த கட்சியிலும் கிடையாது. 6 வருஷமா தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலும் சாராமல் ஒரு மனிதனை ஒரு இயக்கமாக உருமாறி தமிழ்நாட்டில் அறைகூவல்களை எதிர்கொள்கிற சொற்பொழிவாளனாக லைம் லைட்ல களத்தில் நிற்கிறது நான் தான். நான் அரசியல் களத்திலும் நிற்கிறேன், இலக்கிய தளத்திலும் நிற்கிறேன். அப்போ நான் போய் என்னுடைய இயல்புக்கு அது அந்த இடம் சரியா வரும்னு கூட நான் நினைக்கல. இப்படியே பயணிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். அந்த இங்க பேசினல மக்கள் மன்றத்தில் பேசின பிறகு திமுகவிலிருந்து நெருக்கடிகள் வர ஆரம்பித்தது. நெருக்கடினா கடுமையான நெருக்கடி. நான் எதுக்கும் அச்சப்பட மாட்டேன். இது என்னுடைய குணம். ஜவஹர்லால் அன்னை இந்திரா காந்திக்கு ஜவஹர்லால் நேரு நைனிட்டால் சிறையிலிருந்து கடிதம் எழுதுவார். மை டியர் பிரதர் இந்திரா பிரியதர்ஷினி அப்படின்னு எழுதுகிற கடிதத்தில் அவர் ஒரு கடிதத்தில் சொல்லுகிறார், அச்சத்தை விட்டுவிடு, மற்ற எல்லாம் உன்னை பின்தொடரும். நான் அது அச்சத்தை விட்டுட்டேன். நான் 3 வயசாக இருக்கும் பொழுதே என்னுடைய தாத்தாவினுடைய மடியில் என்னை உட்கார வச்சு அவர் எனக்கு சொல்லி தந்தது, நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும், நடலை அல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், என்னாலும் இன்பமே துன்பமில்லை அப்படின்னு சொன்ன பாட்டு. அது நான் சின்ன வயசுல படித்தது. அது இன்னும் என்னை இருந்து இயக்கிட்டு இருக்கு. அச்சப்படலை. நிறைய மிரட்டல் வந்துச்சு.
இனிமேல் எனக்கு வாழ்க்கை அவ்வளவுதான்னு சொன்னாங்க. இவங்க வாழ்க்கை ஒன்றும் எனக்கு தரவும் இல்லை. ஏதோ 2 கூட்டம் பேசி கிடைக்கிற வழிச்செல்லாம் வாங்கிட்டு தான் நான் பயணம் பண்ணிட்டு இருந்தேன். மிரட்டல் வந்துச்சு, தடைகள் போட்டாங்க, எல்லாமே செய்து பார்த்தாங்க. நான் ஒன்றும் கண்டுக்கிடலை. நான் அப்படியே இருந்தேன். அதுக்கு பிறகு 1, 2, 3 டிசம்பர் 1, 2, 3லேருந்து தொடர்ந்து வசை மாறி பொழிந்தார்கள். யாருன்னே தெரியாது. நரகல் நடையில, நாலாந்திரமான நடையில பேசினாங்க. நான் அது பேச ஆரம்பிச்சோன்னு நான் செல்லை தூக்கி போட்டுட்டு நம்ம வேற இடத்துல. எல்லாமே செல்போன் அழைப்புகள் தான். ஆமா, எல்லாமே செல்போன் அழைப்புகள் தான். வசை மாறி பொழிந்த அந்த சூழல்ல இருந்து இன்னைக்கு இசை மாறி பொழிகிறார்கள் என் மேல. ஆஸ்திரேலியாவில் தமிழ்ச்சங்கத்தை இயக்கி வருகிற அநேகன் பாபு, அவர் இன்னைக்கு காலையில நீங்க தாவைக்காவில் சேர்ந்ததில் ஆஸ்திரேலிய தமிழர்கள் பூரா கொண்டாடுறாங்க. விஜய்க்கு ஒரு சரியான ஆயுதம், ஒரு கூர்மையான வெப்பன் கிடைச்சிருக்குன்னு இங்க எல்லாரும் சொல்றாங்க. தலைவா படத்தினுடைய படப்பிடிப்பு இங்கே ஆஸ்திரேலியாவில் தான் நடந்துச்சு. அதுக்குரிய ஏற்பாடுகளை நான் தமிழ்ச்சங்க தலைவருங்களை செய்து கொடுத்தேன். நான் ஆஸ்திரேலியாவில் தமிழ்ச்சங்கத்தில் முத்தமிழ் விழாவில் பேசினேன். இயலுக்கு நான் பேசினேன், இசைக்கு இசை அறிஞர் முகமது பேசினாரு, நாடகத்துக்கு ஓவியர் ட்ராட்ஸ்கி மருது வந்து பேசினாங்க. 3 பேரும் பேசினோம் ஆஸ்திரேலியாவில். அந்த நினைவுகளை நாங்கள் யாரும் மறக்கலை. சம்பத்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசிரியர் மகிழ்ச்சியோடு இருக்கோம். தேர்தல் முடிஞ்சோன்னு அவங்களை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்த போகிறோன்னு சொன்னாங்க. விஐடி விஸ்வநாதன் இன்னைக்கு சர்வதேச அரங்கில் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லுகிற தகுதி அவர் நடத்துகிற விஐடி பல்கலைக்கழகங்கள் உருவாக்கி தந்திருக்கிறது. அவர் நேற்றுக்கு நல்ல நல்ல முடிவிடா, நான் ஒரு தமிழ் இயக்க தலைவர், அவர் நல்ல முடிவிடா எடுத்திருக்கேன், பயணம் செய், எல்லா இடத்துலையும் அந்த கட்டுமானத்தை எல்லாம் கவனித்து நான் கொண்டு போக சொல்லு அப்படின்னு என்ன சொன்னார். ஆகவே ஒரு விஐடி விஸ்வநாதன், நான் அண்ணாந்து பார்க்கிற உயரத்தில் இருக்கிற அந்த பெருமகனும் 6000 10,000 மைலுக்கு அப்பால் இருக்கிற ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அநேகன் பாபுவும் இதை வாழ்த்துகிறார்கள்னா பரவாயில்ல, நல்ல முடிவு எடுத்தேன்னு நான் மகிழ்ச்சியோட இருக்கேன். தாவேக்காவல் இணையறதுக்கு முன்னாடி விஜய் வந்து உங்கள்ட்ட என்ன சார் சொன்னார்? இணைவதற்கு முன்னாடியா? இல்லை, இணைந்த பொழுது சொன்னார். முதல் சந்திப்பே இணையறப்பதான் விஜய். ஆமா ஆமா ஆமா, என்னை கட்டி தழுவி ஆலிங்கனம் அது மாதிரி கட்டி தழுவினாரு. நான் ஒரு பொன்னாடை போர்த்தினேன். நீங்களும் முதல்வர் ஆகலாம்னு ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்தேன். அதில் ஆளப்போகிற தம்பிக்கு ஆட்கொண்ட அண்ணன் அளக்க முடியாத அன்புடன் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். அதை பார்த்தாலே ஒரு இதாச்சு. அதுக்கு பிறகு அவர் எனக்கு பெரியாரை குறித்து ஒரு புத்தகம் கொடுத்தாரு. நான் இந்த புத்தகத்தை கொடுத்தேன், பொன்னாடை படம். அப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார், நான் உங்கள் ஃபேனுங்கிறத உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோம். யார் சொல்கிறா? கோடி ரசிகர்களை வைத்திருக்கிற கொள்ளிடம் விஜய் சொல்கிறார். அமீர் கானை விட அதிக ரசிகர்கள் இருக்கிற நடிகர் இந்தியாவில் விஜய். அவருக்கு கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, அதை தாண்டி உலக நாடுகள், தோஹாவிலிருந்து பேசுறான், அபுதாபியிலேருந்து பேசுறான், துபாயிலேருந்து பேசுறான், சவுதியிலேருந்து பேசுறான், மஸ்கட்லேருந்து பேசுறான். நீங்க எடுத்ததுக்கு எங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இவ்வளவு நாட்டில் தன்னுடைய ரசிகர்களை வைத்திருக்கிறவர் நான் உனக்கு ரசிகன்னு சொன்னது. இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு பூரித்து விட்டேன். நான் புலகாங்கிதம்பாங்க, அந்த புலகாங்கிதத்துக்கு ஆளானேன். அதுக்கப்புறம் உட்காந்து நான் கிட்டத்தட்ட 40 நிமிடம் விவாதித்தோம். கட்சியை கட்டமைக்கிறது எப்படி, பிரச்சாரத்தை எடுத்து செல்வது எப்படி, உங்களுக்கு என்ன பொறுப்பு வேணும் அப்படின்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த பொறுப்பை அறிவித்தார். அது மாதிரி திமுக மீதான ஒரு திடீர் கோபத்துக்கு என்ன சார் காரணம்? எனக்கு கோபம் கொஞ்ச நாளாகவே இருக்கு, அதை வெளிப்படுத்தலை. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆபத்தான பாலிசி. அது அந்த பாலிசியை சத்தம் இல்லாமல் இவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதுக்கு என்ற ஆதாரம் இருக்கு. எப்படி, எதை வச்சு சார் சொல்றீங்க? இப்படி ஜவஹர் நேசன் ஒரு பெரிய கல்வியாளர் ராஜினாமா செய்துட்டார்.
அன்னைக்கு எனக்கு கவலை வந்துச்சு. இப்போது பாடத்திட்டங்கள்ல எல்லாம் அதே மாடல் கொண்டு வந்துட்டாங்க. நான் நாஞ்சில் சம்பத்து சொல்லல, இன்னும் திமுகவை ஆதரிக்கின்ற பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய RSS ஒரு அபாயம், சங் பரிவாரங்களின் சதி வரலாறு என்ற புத்தகம் எழுதிய நான் பெரிதும் மதிக்கின்ற அறிவார்ந்த தளத்தில் என்கிற அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் எழுதியிருக்கார். அதை நடைமுறை சத்தம் இல்லாமல் நடைமுறைப்படுத்துறாங்க. டெல்லியில் இருக்கிற எஜமானர்களோடு மல்லுக்கட்டுது மாதிரி நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களோடு ஒரு மறைமுகமான சமரசமும் செய்து கொள்கிறார். அதுதான் உங்களுக்கு கள்ள கூட்டுன்னு சொன்னார் விஜய். அப்ப இவங்களுக்கு ஆத்திரம் வந்துச்சு. இன்னும் அப்படிதான் இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்டாலின் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக பேசுறாரு. இன்னொரு பக்கம் வட இந்தியாவில் வந்து உதயநிதி ஸ்டாலினை விமர்சித்து பாஜக காரங்க வந்து பேசுறாங்க. ஒரு மாதிரி கொள்கை ரீதியாவே வந்து எதிரும் புதிருமா விமர்சிக்கிறது வந்து நம்ம வெளிப்படையா பார்க்க முடியுது இல்லையா? சனாதனத்துக்கு எதிரி, சனாதன ஒழிப்பு மகாநாட்டில் டெங்கு, மலேரியா போன்ற வைரஸ்ன்னு சொன்னாரு. அவருக்கு மேல கொலை வழக்கு வரைக்கும் போட்டாங்க அண்டை மாநிலத்துல. அந்த வழக்குக்கு ஏன் அவங்க உயிர் கொடுக்கல? அப்ப என்ன நடந்துச்சு? அது போக எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்கள் இன்றும் தாக்கப்படுகிறார். அண்ணன் ஸ்டாலின் கடிதம் எழுதுகிறார். இதற்கு இதுதான் தீர்வா? எத்தனை நாளைக்கு செத்துக் கொண்டிருப்பது? உங்களுக்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 10%. நான் பாராளுமன்ற உறுப்பினர்னா யாரு? அண்ணா சொன்னார், he is one of the DMK that have invaded Delhi. டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியினுடைய அதிகாரத்தை தட்டி கேட்க திமுக ஒரு படைக்கலனை அனுப்புகிறது. அவன் தான் எம்பி. நீங்க செய்றீங்களா பார்லிமெண்ட்ல? ஏன் செய்யல நீங்க? அதனால இதெல்லாம் ஒரு நாடகம். எதிர்ப்பது மாதிரி ஒரு போக்கு காட்டி தமிழ்நாட்டு வாக்காளர்களை இந்த நாட்டில் ஏமாற்றுகிற வேலை இந்த வேலை. இதை உடைத்து நொறுக்க போறாரு விஜய். உங்களுடைய வாதத்தை எடுத்துக்கலாம். இப்போ தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால் வந்து தாக்கப்படுறத தாவேகா ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி 40 எம்பிகள் கொண்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எப்படி வந்து தாவேகான்னு நினைக்கிறீங்க? சாக வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கணும். ஜெயலலிதா இருக்கல காவிரி பிரச்சனையில கடற்கரையில மத்திய நீர்ப்பாசன துறை அமைச்சர் வந்து மண்டியிடல உண்ணாவிரதம் இருந்த இடத்துல. ஏன் நீங்க செய்ய முடியாது? நாடாளுமன்ற ஸ்தம்பிக்க வேண்டாமாங்க? நீங்க ஸ்தம்பிக்க இதுவரைக்கும் வைக்கலையே. நாடாளுமன்றத்துக்கு நீங்க அப்படி உள்ள ஆளை அனுப்பி இருக்கீங்களா? நான் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரை குறை சொல்லல. என்னாச்சு? அண்ணா நாடாளுமன்றத்துக்கு போறாருங்க. முதல்ல 1962 நாடாளுமன்றத்தினுடைய கூட்டு கூட்டத்துல இங்க சீமான் பரி சில்லுண்டி பயிர்கள் எல்லாம் திராவிடத்தை இழித்தும் பழித்தும் பேசிட்டு இருக்கான். அண்ணாருடைய கன்னி பேச்சு என்ன தெரியுமா? I belong to Dravidian stock. நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன். I am proud to call myself a Dravidian. நான் ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு அண்ணா 40 நிமிடம் நான் திராவிடனே பேசினாரு. பேசி முடித்ததற்கு பிறகு ஐக்கிய நாட்டு சபையில் காஷ்மீர் பிரச்சனை பற்றி 7.5 மணி நேரம் பேசிய கேரள சிங்கம் VK கிருஷ்ணமேனன் இப்படியும் பேச முடியும்னு ஆச்சரியப்பட்டார். 39 ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் நின்றவர், பீகாரின் பண்ணை பிரபு, இந்தியாவினுடைய விடுதலைக்கு விலாயெலும்புகளால் வீர வரலாறு எழுதியவர், இந்திராவின் மறைவிற்கு பிறகு இந்தியாவினுடைய பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அடையாளம் காட்டப்பட்ட பத்திரிகையாளர்களால் ஆர்வம் கணிக்கப்பட்ட பாபு ஜெகஜீவன் ராம் அண்ணா பேசி முடிச்சவன் எழுந்து சொன்னார், அண்ணா நானும் திராவிடன் தான், ஐ ஆம் எ டிராவிடியன் ஃப்ரம் பீகார் என்று பேச வைத்தவர் அண்ணா. இன்னைக்கு திராவிடத்தோர்த கொச்சப்படுத்துறான், இழித்தும் பழித்தும் பேசுகிறான். தொட்டிலில் கிடந்த பொழுது பூமியுருண்டை பற்றி கவலைப்பட்ட தந்தை பெரியாரை அந்திம காலத்தில் அடியெடுத்து வைக்க முடியாதுங்க. சக்கர நாற்காலியில உட்கார்ந்து
வயிற்றுல இருந்து டியூப்ல இருந்து சிறுநீர் செல்லக்கூடிய டியூபை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பாட்டிலை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பக்கெட், அந்த கோலத்துல கடைசி வரைக்கும் பயணம் செய்து உங்களை சூத்தர்னா நான் விட்டுட்டு போறேன்னு இங்கிற கவலைதான் எனக்கு இருக்கிறதுன்னு சொன்ன தந்தை பெரியார ஒரு நாய் இந்த நாட்டுல அவமதிக்கிறான். நீ அவளை என்ன நடவடிக்கை எடுத்த? சமூக விரோத தமிழின மாண்புகளை எல்லாம் சீர்குலைக்கிறான் ஒருதன். உன் வீட்டுல வந்து உட்கார்ந்து நலம் பேசிட்டு இருக்கான். என்னங்க இது? அது ஒரு அரசியல் நாகரிகம் இல்லையா? இது என்ன அரசியல் நாகரிகம்? என்ன அரசியல் நாகரிகம்ங்க? நீ ராஜ்நாத் சிங்க கூப்பிடுற கலைஞர் நாணயம் வெளியிடுறதுக்கு, ஏன் கூப்பிட்ட? நீ கலைஞர் சிலையை திறக்க வெங்கையா நாயுடுவை கூப்பிடுற, ராகுல் காந்தியை கூப்பிடக்கூடாதா? சோனியா காந்தியை கூப்பிடக்கூடாதா? மம்தா பானர்ஜியை கூப்பிடக்கூடாதா? ஏன் கூப்பிட்ட நீ? நாடகம்ங்க இது, நாட்டுக்கு தெரியும் இது. இப்ப வந்து திருப்பரங்குன்ற மலை விவகாரம் தமிழ்நாட்டு அரசியல்ல பரபரப்பா இருக்குது. அதுல தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன சார்? தாவேக்கா மௌனமா தான் இருக்கணும். அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. கேட்டீங்களா? குன்றம் எங்களுக்கு, குமரன் எங்களுக்குன்னு சொல்றாங்க. ஒரு மாநாடே நடத்திட்டாங்க திருப்பரங்குன்றத்துல சங்கிகள். முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு நடத்தினாங்க. அட்டர் ஃபெயிலியர் அந்த மாநாடு. நான் அன்னைக்கு மகிழ்ச்சி அடைங்க. மதுரையில் இருக்கிறவங்க தெளிவாக தான் இருக்காங்க. என்னுடைய மாநாடை புறக்கணிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு சாணக்கியா சார்பில் நண்பர் ரங்கராஜ் பாண்டே முத்தமிழ் முருகன் மகாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது மாதிரி ஒரு விவாதத்துக்கு என்னையும் கூப்பிட்டார். எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலைன்னு நான் முருகனை பற்றி அந்த மாநாட்டில் பேசின ஒரு பயலுக்கும் எந்த தெளிவும் இல்லைன்னு சொன்னேன். முருகனை பற்றி பேசினா இதெல்லாம் பேசி இருக்கணும், அதெல்லாம் ஒரு பயலும் பேசலைன்னு நான் கடுமையா பேசினேன். இதை பிரச்சாரத்தின் மூலமாக தான் செய்யணும். இவங்க மல்லு கட்டுறாங்க சங்கிகள். அவங்களுக்கு இப்ப ஏதாவது ஒரு இஷ்யூ வேணும். இதில் போய் தாவேக்கா தலைவர் விஜயும் கருத்து சொல்வது என்ன ஆகும்னு சொன்னா, அதை திரிபுவாதத்துல கொண்டு விடுறாங்க. திரிபுவாத அரசியல் தான் பிஜேபியினுடைய ஆயுதம். அதற்கு பரியாக கூடாது. ஏன்னா விஷயம் கோர்ட்ல இருக்கு, முடியட்டும் பார்த்துக்கலான்னு இருக்காரு. தாவேக்காவுடைய திருப்பரங்குன்ற விவகாரத்துல தாவேக்காவுடைய நிலைப்பாடு மௌனம்னு இருந்தாலும் நீங்க ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். அந்த விவகாரத்தை, அந்த பிரச்சனையை நீங்க எப்படி சார் பார்ப்பீங்க? நான் எப்படின்னு சொன்னா, சமய சகிப்புத்தன்மையினுடைய நாடுன்னா தமிழ்நாடு. சமூக நல்லிணக்கத்தினுடைய சாட்சி யாருன்னா தமிழர்கள். அருட்பிரகாச வள்ளலார் எழுதிய திருவருட்பாவை மருட்பான்னு ஒரு ஆள் பேசுறார். பேசியவருக்கு பேர் யாழ்ப்பாணத்து தமிழறிஞர் ஆறுமுக நாவலர். பேசிட்டார். அவரு உங்க மொழியில சொன்னா அவரும் ஹிண்டு இவரும் ஹிண்டு. அவர் தான் சொல்றார் மருட்பான்னு. அதை அருட்பா என்று நிறுவியர் யாருன்னா கோட்டார் செய்குத்தம்பி பாவலர். ஒரு முஸ்லீம், ஒரு இஸ்லாமியன் அந்த கடமையை செய்தான். இதுதான் தமிழ்நாடு. கேட்டீங்களா? இந்த மண்ணில இந்த பிரச்சாரத்தை இவங்க செய்யறாங்கன்னா இதை பிரச்சாரத்தின் மூலமா தான் முறியடிக்கணும். அந்த சிக்கந்தர் தர்கா என்பது காலம் காலமாகவே இஸ்லாமியர்கள் அங்கே சென்று தொழுதார்கள். அந்த இடத்துல அவர்களுடைய முறைப்படி ஆடு கோழி வெட்டி பலியிட்டு படைத்து சாப்பிட்டார்கள். இப்ப போகாதேங்கிறான். ஒரு உண்மையை சொல்லட்டுமா தம்பி? இன்னைக்கு தடை விதிச்சுட்டாங்க தமிழ்நாடு அரசு. அப்போ சங்கிகளுக்கான அரசா தமிழர்களுக்கான அரசா இது? நீ சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன்னா சட்ட ஒழுங்கு காக்கிறதாக இப்படியான விஷயங்கள்லாம் ஒரு கவர்மெண்ட் செய்யணும் தானே? சரி, செய்யலான்னு வச்சுக்கிடுங்க. இத இன்னைக்கு ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல உள்நோக்கம் கற்பிக்க கூடாது, அது எனக்கு புரிகிறது. இதை ஒரு நீதிபதியே ஒரு பிரச்சாரகர், RSS பிரச்சாரகர் மாதிரி அவர் நடந்து கொள்கிறார். நான் அன்னைக்கு ட்விட்டர் போட்டேன். என்ன தெரியுமா? ஒரு சாமிநாத நீதிபதி ஒரு சங் பரிவார் போர் நடந்து கொள்ளுகிறதா
கொள்ளுவதால் அவர் மீது நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும்னு நான் போட்டேன். நாஞ்சில் சம்பத் ஒரு ஆள், தனி மனிதன். எனக்கு ஒரு உதவியாளர் கிடையாது, எனக்கு ஒரு கார் கிடையாது, என்னுடைய சுமையை பகிர்ந்து உள்ள இன்னொரு ஆளை நான் இதுவரைக்கும் வச்சிருக்கல, நானே சுமந்துட்டு போறேன். நாஞ்சில் சம்பத்ங்கிற ஒற்றை மனிதன் நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்னு நான் ட்விட்டர் போடுறேன். நீங்க ஏன் இம்பீச்மெண்ட் கொண்டு வரல? இதுக்கு ஒரே தீர்வு, நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டியதான் இதுக்கு பரிகாரம். அந்த நீதிபதிக்கு தயவுல தான் இந்த சங்கிகள் இந்த ஆட்டம் போடுறான். இது நான் மட்டும் சொல்லல, தொல் திருமாவளவன் சொன்னார். திமுக மௌனமா இருக்கு. 26 தேர்தல்ல தாவேகா அதிமுக கூட்டணி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்பே கிடையாது. நாங்க அதிமுக இருந்து அலையிலையெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. தாவேகாவுக்கு எடப்பாடிக்கே தெரியாது, எல்லாரும் சங்கமிச்சுட்டே இருக்காங்க. தாவேகா தலைவர் வந்து பனையூரை விட்டு வெளியே வர மாட்டாரு, அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வந்து அவர் மேல வைக்கப்படுது. அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் அவர் இப்ப இருக்காரு. ஆனா இயக்கம் உயிர் துடிப்போடு இயங்கி கொண்டிருக்கிறது. நான் கட்சியில சேர்ந்த அன்றைக்கு அவங்க அலுவலகத்துல போய் பார்த்தேன், நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். 400 பேர் மடிக்கணினி வச்சு இயங்கிட்டே இருக்காங்க. அண்ணா அறிவாலயத்துக்கு போனா கிளவி செத்த வீடு மாதிரி கிடக்கு, ஆளே இல்லை. ராயப்பட்ட அதிமுக அலுவலகத்துக்கு போனா கொடுமையிலும் கொடுமை, வெறிச்சோடி கிடக்கிறது. தாவேகா அலுவலகத்துல 400க்கு மேற்பட்ட தம்பிமார்கள் மடிக்கணினி வச்சு இயக்கிட்டு இருக்காங்க. 234 தொகுதிகளில் எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை முஸ்லிம்கள், எத்தனை பேர் உயிரோடு இருப்பவர்கள், எத்தனை பேர் இல்லாதவர்கள்னு எல்லா டீட்டெயிலும் தயார் நிலையில வச்சிருக்காங்க. அவர் ஒரு இடத்துக்கு வர்றனாலே பூமி அதிருது. அவர் ஒரு இடத்திற்கு வருகிறது என்றாலே கோட்டை கொலுவில் இருக்கிறவர்களினுடைய குற்றம் அசைகிறது. அதுல யாரும் வருத்தப்படல. பனையூர்ல இருக்காருன்னு யாரும் வருத்தப்படல. பிஜேபியினுடைய பி டீம் தாவேகான்னு சொல்றாங்களா சார், அது உண்மைதானா? ஒரு காலம் வாய்ப்பு இல்லை. பிஜேபி அவரை ஏத்துக்கிடவே செய்யாது. திமுகவை வந்து பெயர் சொல்லி விமர்சிக்கிற அளவுக்கு பாஜக வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து விமர்சிக்க மாட்டாரு. அப்படிதான் வைக்கணும். அப்படிதான். தேர்தல் இங்க தானே நடக்கு, பிரதான எதிரி இவங்க தானே, இவங்களதான் விமர்சிக்கணும். நாடாளுமன்ற தேர்தல் வருவது அந்த அடுத்த கட்டத்துக்கு தாவணும். விஜய் வந்து நீங்க கடந்த வாரம் சந்திச்சீங்க. எம்ஜிஆர் விஜய் இது ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? எம்ஜிஆருக்கு இருக்கிற மாசு விஜய்க்கு இருக்கு. எம்ஜிஆருக்கு தான் இப்படி கூட்டம் வந்துச்சு. பெரிய குணம் இடைத்தேர்தல். நான் கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது கம்பம் நடராஜன் தான் என் நாடாளுமன்ற உறுப்பினர், இறந்துட்டார். இடைத்தேர்தல். கலைஞர் முரசொலியில் எழுதினார், போய்விட்டாயா போர்வாள் மீசைக்காரான்னு. அது கலைஞர் மட்டும்தான் இப்படி எழுத முடியும். அப்பவுமே அந்த கண் கலங்கிச்சு எனக்கு. நான் சின்ன பையனாலும் முரசொலி படிச்சு அழுதுட்டேன். இடைத்தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. வேட்பாளர் அவருக்கு தம்பி கம்ப ராமகிருஷ்ணன், அவர் தான் இப்பவும் அங்கே எம்எல்ஏ. என் வயதை ஒத்த என்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைச்சிட்டு நாங்கள் அந்த மாருதி வேன் பிடிச்சி பெரியகுளத்துக்கு போய் பாண்டியன் ஹோட்டலில் அறை போட்டு வீடு வீடாக போய் கிராமங்கள்ல எல்லாம் போய் திமுக ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா கம்பம் நடராஜன் மேலே ஒரு சிம்பதி இருந்துச்சு. கலைஞர் பிரச்சாரத்துக்கு வர்றார். கூட்டம்னா கூட்டம் கூட்டம் மலைச்சிட்டேன் நான். இந்த மாதிரி கூட்டம் அப்பதான் அன்னைக்கு தான் பார்க்குறேன். கலைஞர் வெற்றி பெற்றது மாதிரியே பேசிட்டார். எல்லாம் முடிந்து விட்டது, நெல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வேலை தான் உங்கள் வேலை, அறுவடை எல்லாம் படியாச்சு, நெல்லை வீட்டில் கொண்டு சேர்க்கிற வேலை தான் அவங்க இல்லைன்னு நல்லா அழகா பேசினார். எல்லாருக்கும் திமுக ஜெயிக்கணும். சரி போவோம், இன்னைக்கு இரவே போயிடும்டா அப்படின்னு சொன்னேன். டேய் நாளை எம்ஜிஆர் வராருடா, அவரையும் பார்த்துட்டு போகண்டான்னு சொன்னாங்க. நானே இருந்தேன். எம்ஜிஆர் வந்தார். கலைஞருக்கு வந்த கூட்டத்தை விட 10 மடங்கு கூட. கூட்டம் 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 பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம்னா ஒரு கவிஞன், அது மாதிரி கூட்டம். மைக்க பிடிச்சாரு. இது
திமுகவுக்கு அதிமுகவுக்கு நடைபெறுகிற சண்டை இல்லைன்னாரு. அப்படியே கொஞ்சம் தலை நிமிர்ந்தேன். கம்பம் நடராஜன் தம்பி ராமகிருஷ்ணனுக்கும் ஜக்கையனுக்கும் நடக்கிற சண்டை இல்லைன்னாரு. என்னடா இது? அடுத்து சொன்னார், எனக்கும் கருணாநிதிக்குமான போட்டி, நீங்கள் என் பக்கமா கருணாநிதி பக்கமா தீர்ப்பளிங்கன்னாரு. கதை முடிஞ்சு போச்சு. பேசுனது இவ்வளவுதான். ஆமா, திமுக தோத்துச்சு, அதிமுக ஜெயிச்சிடுச்சு. அதே மாதிரி ஒரு கிரவுடு புல்லர் லீடர் விஜய். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் தான். அந்த கிரவுடு எனக்கே ஒரு ஆச்சரியம் தான். நான் பெரிய கிரவுடை எல்லாம் பார்த்தவன் இல்லை, பங்கெடுத்தவன். இன்னைக்கு தம்பிக்கு அப்படி ஒரு கிரவுடு வருது. எம்ஜிஆர் மாதிரி இவரும் வள்ளல். திருநெல்வேலி மாணவி தமிழ்நாட்டில் முதல் இடத்துக்கு வந்தா. 10ஆம் வகுப்புலே 12ஆம் வகுப்பு தேர்வில் முதலமைச்சரை சந்திச்சா. முதலமைச்சர் உயர்கல்விக்கான பொறுப்பு இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுகிறதுன்னாரு. அரசாங்கம் எதுக்கு ஏற்றுக்கிடணும்? அவதான் மெரிட் ஸ்டூடெண்ட் ஆச்சு. அவளுக்கு உயர்கல்வி தானாவே எல்லா இடமும் இடம் கிடைக்கும். தம்பி விஜய் கூப்பிட்டு அவளுக்கு வைர நெக்லஸ் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் முதல் இடம் பெற்றவர்களை கூப்பிட்டு 2 நாட்கள் அந்த பெற்றோர்களுக்கு அவங்க கூட படம் எடுத்துட்டு எல்லா மாணவர்களுக்கும் தங்கத்தாலான கணையாளி, எல்லா மாணவிகளுக்கும் தங்கத்தாலான தோடு. வள்ளல் குணம், ஒரு வாஞ்சை, ஒரு வாத்சல்யம், அது அவர்கிட்ட நிறைய இருக்கு. விஜய் ரசிகர்களை வந்து தற்கூரின்னு விமர்சிக்கிறாங்க. ஏறக்குறைய நீங்களும் அப்படி இதுக்கு முன்னாடி விமர்சிச்சிருக்கீங்க. அது சரிதானா? அது இல்லை, தற்குறி இல்லை, அது கேள்விக்குறியாகும், ஆச்சரியக்குறியாகும், இந்த அரசாங்கத்துக்கு வினாக்குறியாகவும் மாறும். புதுச்சேரியில மக்கள் சந்திப்புக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நிறைய கட்டுப்பாடுகள், யார் யாரெல்லாம் பங்கேற்கலாம், பங்கேற்க கூடாதுன்னு ஒரு நீண்ட அறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க. தேவையில்லை, பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியுமா? எம்ஜிஆர் 1977 முதலமைச்சர் தமிழ்நாட்டில். அதிமுக தமிழ்நாட்டில் 77 ஆட்சிக்கு வந்ததா? தமிழ்நாட்டில் வருவதற்கு முன்னால் அதிமுக ஆட்சி அமைத்தது பாண்டிச்சேரியில். அந்த முதலமைச்சருக்கு பேரு ராமசாமி. அதிமுக காரர்களுக்கு இந்த வரலாறுலாம் தெரியாது. சரித்திரம் மீண்டும் திரும்புகிறது. தாவேக ஆட்சி பாண்டிச்சேரியில் வரப்போகிறது. நீங்க கட்சியில வந்து ஒரு முக்கியமான இப்போ பொறுப்புல இருக்கீங்க. சட்டமன்ற தேர்தலில் நீங்க வந்து எம்எல்ஏ நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லையே, நான் நிற்க மாட்டேன். முதல்ல எனக்கு வசதி கிடையாது. ஒரு ஆள்கிட்ட கேட்டு வாங்க தெரியாது. தம்பி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க தெரியாது. அப்படி நான் பழகலை. அதை தாண்டி சும்மா கும்பிட்டுட்டே என்னால் திரிய முடியாது. எனக்கு ஒரு கெட்ட பேரே இருக்கு, யாரையும் கும்பிட மாட்டான்னு. அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. நான் வைகோட்டை இருக்கும் பொழுது இசையப்பா எனக்கு கலைஞரை எதிர்த்து என்ன நினைக்க சொன்னார். ஆமா, நான் முடியாதுன்ட்டேன். அப்ப 1000 விளக்குல ஸ்டாலினை ஏத்து நில்லுங்க அப்படின்னாரு. நம்ம விளையாட்டு மாதிரி. அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்ட்டேன். புரசை வாக்கத்துல ரங்கநாதனை ஏத்து நில்லுங்கன்னாரு. அதெல்லாம் முடியாதுங்க, தேர்தலில் நிக்கணும்னு என்ற சொல்லாதீங்க, இன்னும் இதோட நிப்பாட்டிடுங்கன்ட்டேன். ஒருவேளை விஜய் வந்து அண்ணா நீங்க நேற்றுக்கே செலவுகளை நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டேன். நான் என்ன இதுக்கெல்லாம் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்படியானார். ஆமா, என்ன அதுக்கெல்லாம் சொல்லிடாதீங்க, அது என் வேலை கிடையாதுன்ற. நீங்க சொல்ற வேலையை நான் செய்து தாரேன், உங்களை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு வந்து உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சார், அது விஜய் நிறைய படங்கள்ல வந்து நடிச்சிருக்கிறாரு. அவருடைய படங்கள்ல உங்களுக்கு பிடித்த படங்கள்லாம் எதை சொல்லுவீங்க? காதலுக்கு மரியாதை. அந்த படத்தை பார்த்தவரை எனக்கே கொஞ்சம் காதல் வந்துச்சு. ஆமா, ரொம்ப நன்றி. நன்றி.